அவன் தேடுறான், சார் ப்ளூபெரி எங்கேயாவது கிடைக்குமா, அந்த ப்ளூபெரி வந்து கேன்சர் வராம இருக்குமே, நவாப்பழத்தை சாப்பிடு. நவாப்பழத்தில் இருக்கக்கூடிய ப்ளூபெரியை விட அதிக அளவில் அதுல ஃபீனாலிக் காம்பவுண்ட் இருக்கு. வாயெல்லாம் ப்ளூ ஆகுது, அது எது? அந்த நிறமிச்சத்து என்னது? அந்த நிறமிச்சத்து உடலுக்கு எதிர்ப்பாற்றலையும் புற்றுநோயும் தடுக்கக்கூடிய ஃபீனாலிக் பாலிஃபினால் கண்டென்ட் தான் வாயில விட்டுது. ஆனா நவாப்பழத்துக்கு மேல, நாவல் பழத்துக்கு மேல அப்படி பரிச்சயம் கிடையாது. இன்னைக்கு நகர்ப்புறத்தில் இருக்கக்கூடிய சிறு குழந்தைகள் பல பேருக்கு நாவல் பழம்னா என்னன்னே தெரியாது. வெங்கடேசன் வந்து வேள்பாரி எழுதிட்டு இருக்காரு ஆனந்த விகடன்ல. ஒரு வாரத்துல 10வது வாரமோ 12வது வாரத்துல நாவல் பழத்தை மட்டும் ஒரு பெரிய கபிலரும் பாரியும் பேசுவது போல ஒரு உரையாடல் படிச்சு அதிர்ந்து போயிட்டேன். எவ்வளவு செய்திகள், வெண்ணாவல், நரிநாவல். அந்த நாவல் பழத்தின வந்து பழம் வந்து மிக சின்ன அளவுல தான் இருக்கும். வாயில போட்டவனே கொட்டை வந்துடும். அந்த கொட்டை வந்த உடனே கொஞ்ச நேரம் நாவினுடைய இடது பக்கம் வலது பக்கம் ஓட்டணும்னா அந்த கொட்டையினுடைய மேல் பக்கத்தில் இருக்கக்கூடிய துவர்ப்பான பகுதி வெம்பி வெளியே வருமா. அதை மட்டும் மெல்லிய கடிச்சு அதை எடுத்துட்டோம்னா அந்த துவர்ப்பு சுவையை வந்து நம்ம எடுக்கலாம். வேகமா கடிச்சிட்டா கசந்துரும் எழுதுறாரு. சங்க இலக்கியத்தில் எழுதியிருப்பதாக அவர் எழுதுறாரு. ஆச்சரியமாக இருக்கிறது. எப்படியான பதிவு அது! ஒரு இன்றைக்கு நாவல் பழத்தை பற்றி நான் அவர் இதை படித்ததுக்கு அப்புறம் சித்த மருத்துவத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தா, நாவல் கொட்டை மாத்திரைனே கண்ணுசாமியம்னு ஒரு நூல் எழுதியிருக்காங்க. ஆடுதுன்னாப்பாலை சாறையும் நாவல் கொட்டையும் சேர்த்து அரைச்சு மதுமேகத்துக்கு பயன்படுத்தியிருக்காங்க, சர்க்கரை நோய்க்கு. அதுக்கப்புறம் காக்னஸ்டிக்கல் ஸ்டடிஸ் என்ன பண்ணிருக்கான், நாவல் எடுத்து பார்த்தா அது குளுக்கோனியோஜெனிசிஸை குறைக்கிறதுன்னு எங்கேயோ ஒரு ஐரோப்பால ஒரு இதுல கண்டுபிடிச்சிருக்கான். அப்போ ஒரு புரிதல், ஒரு சித்த மருத்துவத்தில் ஒரு புரிதல் இருக்கு, இலக்கியத்தில் ஒரு புரிதல் இருக்கு, தமிழ் மக்களினுடைய வாழ்வியலாக ஒரு புரிதல் இருக்கு, இன்றைய நவீன அறிவியலாக ஒரு புரிதல் இருக்கு. அத்தனையும் ஒரே கோட்டில் இருக்கு. மேலும் பல மருத்துவ குறிப்புகளை சிறந்த மருத்துவர்களிடமிருந்து பெற ஹெல்த் பாஸ்கெட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. ரெகுலர் நோட்டிபிகேஷனுக்கு பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. மேலும் பல உடல்நல குறிப்புகளை பெற ஹெல்த் பாஸ்கெட் சமூக வலைதளங்களோடு இணைந்திருங்கள். Let us join hands to make the world healthy.